ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் SBI பேங்க்கில் இருக்கிற 2 இயர்ஸ்க்கான ஒரு எப்படியை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கான டென்யூரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ 2 இயர்ஸ், அதாவது எக்ஸாக்டாக 24 மந்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கான டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. பாயிண்ட் 2ல் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.45% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 6.95% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஜென்ரல் சிட்டிசன்லேருந்து சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஜென்ரல் பப்ளிக் அப்படின்றவங்க 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, சீனியர் சிட்டிசன் அப்படின்றவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாயிண்ட் 3. ஸோ மினிமம் மேக்ஸிமம் டெபாசிட். பாயிண்ட் 4ல் இன்ட்ரெஸ்ட் பேவுட் ஆப்ஷன். ஸோ பாயிண்ட் 3 மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் டெபாசிட்டை 1000 ரூபீஸிலிருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 கோடிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் இதில் சடன் லிமிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ பல்க் டெபாசிட்டும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பேங்க்கை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பாயிண்ட் 4, அதாவது இன்ட்ரெஸ்ட் பேவுட் ஆப்ஷன்ஸ். இன்ட்ரெஸ்ட் பேவுட் ஆப்ஷன் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவீங்க. ஆனால் ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது ஸோ உங்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் ஸோ மந்த்லியோ அல்லது மந்த்லி நீங்கள் வந்து எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. 3 month ஒன்ஸ் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. குமுலேட்டிவ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதாவது எண்ட் ஆஃப் தி டென்யூரில் எடுக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் தான் அந்த குமுலேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது, இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேவுட் ஆப்ஷன் எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் அப்ளை பண்ணுற, அதாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது எண்ட் ஆஃப் தி டென்யூரில் எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கும். பாயிண்ட் 5ல் ப்ரீமெச்சூர் விட்ரால். பாயிண்ட் 6ல் பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸ். ப்ரீமெச்சூர் விட்ரால் பொறுத்த வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் வித் பெனால்ட்டி சார்ஜஸோடு இருக்குது. பாயிண்ட் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லோன் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது என்ன அமௌண்ட், இப்போ ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 10 lakhsல் 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். அதாவது பர்சனல் லோன், எஜுகேஷனல் லோன், அடுத்தது எமர்ஜென்சி லோனாக எதனா வேணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஸோ இந்த லோனை நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட், ஸோ ஏற்கனவே எப்படிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதுலேருந்து 2% வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பாயிண்ட் 7ல் பொறுத்த வரைக்கும் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் வந்து உங்களுக்கு பிடிப்பாங்க. டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சிட்டிசன் ஓவராலாக எல்லா இன்ட்ரெஸ்ட்டும், பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், ஃபைனான்ஸ், எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் எல்லாமே சேர்த்து 50,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வரும்போது உங்களுக்கு 10% டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15Gயை உங்களுடைய பேங்க்கில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு அவங்களுக்கான லிமிட் பார்த்திங்கன்னா 1 lakh. அடுத்து பாயிண்ட் 8ல் பார்த்திங்க அப்படின்னா நாமினி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாமினி நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஸோ நாமினி நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் 9 பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. பாயிண்ட் 11ல் காம்பவுண்டிங் அண்ட் ஃப்ரீக்வன்சி. பாயிண்ட் 12ல் எப்படி நம்ம அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குவார்ட்டர்லி அண்ட் காம்பவுண்ட், அந்த ஃப்ரீக்வன்சி இந்த ரேஞ்சில் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து பாயிண்ட் 12ல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எப்படி நம்ம அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும், ஸோ இந்த எப்படி வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் யோனோ ஆப், அதாவது மொபைல் பேங்கிங் மூலமாகவும், அதாவது மொபைல் பேங்கிங் யோனோ ஆப் மூலமாக உங்களுக்கான எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், அல்லது நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம், அல்லது பிரான்ச்சை விசிட் பண்ணியும் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ 2 years எப்படி மட்டும் இருக்குல்ல, ஸோ 7 daysலேருந்து 10 years வரைக்குமான FDs வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு என்ன டென்யூர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் டேர்ம் டெபாசிட் இந்த ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ SBI டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதாவது 5 yearsக்கு மேலே டென்யூர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ SBIயில் RD ரெக்கரிங் டெபாசிட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பெனிஃபிட் ஃபார் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நார்மலாக ஜென்ரல் சிட்டிசனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதுலேருந்து சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
பாயிண்ட் 15ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோ ரினிவல் ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஒரு இந்த 2 இயர்ஸ்க்கான டென்யூஸை நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காகவே ஸோ அவங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் ஸோ நெக்ஸ்ட் டென்யூருக்கு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ஸோ அந்த பர்டிகுலர் பிரின்சிபல் அமௌண்ட் வரைக்கும் நெக்ஸ்ட் இயரில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு கண்டினியூ பண்ண தேவையில்லை அப்படின்னா ஸோ நான் வேறு எதனா ஸ்கீமுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத சின்ன ஒரு டேப்லெட் காலம் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 2 இயர்ஸ்க்கான எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 6.45% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 6.95% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும். 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 13,725 ரூபாய் கிடைக்கிது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 14,875 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கிது. 3 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 41,175 ரூபாய் ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 44,625 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கிது. 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு 68,625 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 74,375 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கிது. 7 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது 96,075 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 1,04,125 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கிது. 10 லட்ச ரூபா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 1,37,250 ரூபா ப்ளஸ் சீனியர் சிட்டிசனுக்கு 1,48,750 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. 13 லட்ச ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1,78,425 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 1,93,325 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2,05,825 ரூபா ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 2,23,125 ரூபா அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும்தான். ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த 15 lakhsம் சேர்த்து தான் இவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா நியர்பையாக இருக்க SBI பேங்க் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்